வணக்கம், வணக்கம். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை. சாப்பிட்டு குளிக்காம குளிச்சுட்டு சாப்பிடுறோம். ரொம்ப பசிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஓகே. நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு குளிக்கலாம். சின்ன தப்பு பண்ணிடாதீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ நம்ம சாப்பிடுறோம் இல்லைங்களா? சாப்பிட்ட உடனே நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாமே அந்த டைஜஸ்டிவ் ஏரியாவுக்கு போயிட்டு, அங்க அழகா கிரெயின் ஆகறதுக்கு ஹெல்ப் பண்ணி, அங்கிருந்து நம்மளுக்கு நியூட்ரிஷனா பாடி ஃபுல்லா அந்த பிளட் கேரி ஃபார்வர்ட் பண்ணும். ஓகே. இப்ப நான் குளிக்காம சாப்பிட்டுட்டு குளிக்கிறேன்னு வச்சுக்கோ. என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஆஹ் குளிக்கும் போது அந்த பிளட்டுல ஸ்கின்னு கிட்ட எல்லாமே போயிடும். அப்போ நம்ம சாப்பாட்டு சாப்பிடும்போது போக வேண்டிய ரத்தம் எல்லாமே ஸ்கின்ல ஒர்க் பண்ணும்போது அந்த டைஜஸ்டிவ் ஏரியாவுக்கு ரத்தம் போகாது. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி அது கிரைண்ட் பண்ணணும், எப்போ நம்மள நியூட்ரிஷனை எப்போ அதை எடுத்துட்டு போய் சேர்க்கும். இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வயிற்றுல நிறைய டாக்ஸின்ஸ் சேரும். ஏன்னா அரைக்கிறதுக்கும் இல்ல, நியூட்ரிஷன் எடுத்துட்டு போறதுக்கும் பிளட் இல்ல அப்படின்னும் போது. அடுத்தது நிறைய பேருக்கு இந்த வயித்து வலி, வயிறு உப்புசம், இதெல்லாம் கூட ஒன் ஆஃப் த ரீசன். அதாவது சாப்பிட்டுட்டு குளிக்கிறதுனால. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல பிள்ளைங்களா ஃபர்ஸ்ட் வெறும் வயிறா இருக்கும்போது ஒரு கிளாஸ் வாட்டர் குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே குளிச்சிடுங்க. மத்தவங்களுக்கு நல்லதோ இல்லையோ பிடிக்காம இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப நல்லது, நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, வயிறுக்கு பிடிக்காது. ஓகே. ஸோ எல்லாரும் கேட்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.